சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from சாய்நாதன் சிவசங்கர். முன்னொரு சமயம் நீங்கள் சொன்ன உதாரணம், கேளம்பாக்கத்திலிருந்து ஹைகோர்ட் வரை செல்லும் பேருந்து சில சமயம் அடையார் வரை கட் சர்வீஸாக மாற்றப்படலாம், சில சமயம் திருவொற்றியூர் வரை எக்ஸ்டென்ஷனாக விடப்படலாம். அதுபோல தனி மனித வாழ்வில் அல்லது உலக வரலாற்றில் இறைவன் சித்தத்தால் நடக்க வாய்ப்பிருக்கிறதா? இப்போது நடப்பதும் கலியுகத்தின் எக்ஸ்டென்ஷன் பீரியடா? டைம் அதனுடைய எக்ஸ்டென்ஷனை பற்றி நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. அது என்ன இருக்குது, காலம்ன்றது ஒரு சக்கரம், ரவுண்டாக தான் இருக்கும், மேலேருந்து கீழே இருக்கும், கீழேருந்து மேலே போகும். சக்கரம் சைஸ் எல்லாம் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. இந்த மனுஷர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த சஃபரிங் பீரியட்ஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் பீரியட்ஸ், ஹாப்பி பீரியட் அண்ட் நாட் ஸோ ஹாப்பி பீரியட்ஸ் மாறலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ், பிகாஸ் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் எர்னிங் த்ரூ அவர் குட் தாட்ஸ், குட் டீட்ஸ், என்ன புண்ணியம். அதை வைத்துக்கொண்டு லைபிலிட்டிஸ்ன்றது பாவம், அது கம்மியாகலாம், புண்ணியம் ஜாஸ்தி ஆகலாம். Question from கோவிந்தன் சார். பாண்டிச்சேரி சுவாமி அரவிந்தரின் ஆன்மீக தத்துவத்தின்படி இந்த பிரபஞ்சம் ஒரு தெய்வீக பரிணாமத்தின் வழியாக வளர்கிறது. அது பொருள், உயிர், மனம் என்ற பரிணாம வளர்ச்சியில் மனம் என்ற நிலையின் உச்சத்தில் மனிதனை வைத்திருக்கிறது. இந்த மனம் இறுதி நிலை அல்ல, அதையும் தாண்டிய தெய்வீக அறிவு நிலை, அதாவது சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்கிறார் சுவாமி அரவிந்தர். இந்த ஆன்மீக தத்துவத்தை விளக்கி அருள வேண்டுகிறோம். அரவிந்தர் வந்து ஜெயிலில் இருந்தார். வெள்ளக்காரங்க காலத்தில் அவர் இந்த போராட்டம் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி he was IACS officer of those years. அதுக்கப்புறம் இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வாஸ் தேர் அட் தட் டைம். நார்மலாக இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்கன்னா அவங்களுடைய ஆட்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்க அவங்களுடைய பாதிரியார்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ ஃப்ரெஞ்சில் அந்த அம்மா இருந்தாங்க இல்லையா, அரவிந்தோவுடைய பிற்கால துணைவியார், அவங்க அந்த ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக அங்கே இருந்தாங்க. மதர்னு பிற்காலத்தில் அவங்க எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் அரவிந்தோ வாஸ் த ஹஸ்பண்ட். ஒரு லெவலுக்கு மேலே he started isolating people. ஜனங்களை பார்க்குறது அதெல்லாம் விட்டு மொட்டை மாடியில் இருப்பார். கீழே ஒரு பக்கெட்டில் அவருக்கு சாப்பாடு அனுப்புவாங்க, வேணுன்னா எடுத்துக்குவார், இல்லைனாக்கா அப்படியே கிடக்கும் அது. அண்ட் he avoided people and he started writing things. அவர் அந்த காலத்தை எஸ்சிஎஸ் இங்கிலீஷ் படித்து வர்றதுனால அவருடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப பம்பாஸ்டிக்காக இருக்கும், ஒன்றுமே புரியாது, சம்மந்தமே இருக்காது. இப்போ யூஆர்ஸ் அப்படின்னா அவர் தைன் அப்படின்வார், சாதாரணமாக சொல்கிறது யூன்றது தவ் அப்படின்வார். இதுதான் அரவிந்தருடைய ஸ்டேச்சர். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவர் சொன்னார் ஒரு தடவை, சிவசங்கரா கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா அப்படின்னார். அரவிந்தரை விடவும் சைத்தன்யரை விடவும் உயர்ந்த நிலைகளில் சிவசங்கர் பாபா ரீச் ஆகிட்டார் எப்பயோங்கிற வார்த்தையை சொன்னார். அதனால் இதெல்லாம் கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ். பாரதியார் இங்கே இருந்தால் வெள்ளைக்காரன் அரெஸ்ட் பண்ணுறான்னு பாண்டிச்சேரியில் போய் கொஞ்ச நாள் தங்கி உட்காந்துருந்தார். அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு பின்னால் இவர் போவார், அவர் காலை கட்டி பிடிச்சி எனக்கு உபதேசம் கொடுன்னு சொல்லுவார். அவர் பேர் குள்ளசாமி. நல்ல மகான்களும் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க அங்கே சிஐடியாக போய் எப்படியாவது அவரை கடத்தின்னு போயிடணும், திருப்பியும் நம்முடைய இந்தியாவுக்கு கடத்தின்னு வந்து அவர் ஜெயிலில் போட்டுடணுன்னெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிற விஷயங்கள். பாண்டிச்சேரி புண்ணிய பூமி. ஏன்னா ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் வந்து பாலாலய சித்தர்னு பேர். பாண்டிச்சேரி கடற்கரையில் 12 வயசு பாலகனாக உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த பாலாலய சித்தர் தான் மயிலமலை கோயிலில் முருகருக்கு பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர்ன்ற சிவலிங்கமாக பின்னால் மாறினார். இப்போ வள்ளி தேவியானே முருகர்கிட்ட சொல்கிறாங்க, நீ அவனுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி சின்ன குழந்தைன்ட்டு. ஐயோ, அவன் சிவங்கிட்ட சண்டை போட்டு வந்தவன். அவர் யார்? சங்குகர்ண தேவத்தன் பேர். சிவன் கூடயே இருந்தவர். பெருமாளை எப்பயும் திட்டிக்கின்னு இருப்பார்.
அதனால் சிவன் வந்து நீ இந்த மாதிரி பேதம்லாம் காட்டக்கூடாது உருவங்களில் அப்படின்னு நீ போய் பெருமாளுக்கு பத்ரிகாசிரமத்தில் கைங்கரியம் பண்ணணுன்ட்டார். ஸோ சிவனை விட்டு பிரிஞ்சு அவர் பத்ரி நாராயணன் கோயிலில் வந்து சங்குகர்ண தேவத்தான்னு இன்றைக்கும் அங்கே இருக்குது. பத்ரி கோயில் இப்படி சுற்றி வர்ற போது அந்த இடத்துல இருந்தவர். அவர் தான் பாலாலய சித்தர். அவருக்கு கடவுளுடைய அருள், முருகனுடைய அருள் கிடைச்சப்புறம் அவர் அங்கே பொம்மப்புற ஆதீனம்னு ஒன்று ஆரம்பித்தார் பாண்டிச்சேரியில். இந்த தமிழ் சைவ சித்தாந்தம் இதுக்கெல்லாம் சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாரு. அந்த யுக காரியமான உடனே ஒரு சிவலிங்கத்தில் தன்னுடைய ஆத்மாவை ஐக்கியப்படுத்தினார். அதுதான் அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சந்தியில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம ஜனங்களை பொதுவாக நிறைய பேருக்கு புக் படிக்கிற பழக்கமே கிடையாது. அப்போ புக்கு படித்தா கூட இவனுங்க இந்த நுனிப்புல் மேயுதுங்கிற மாதிரி யானை விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டு உள்ளகிறதெல்லாம் சக் பண்ணிட்டு தோல் அந்த ஷெல் தான் வெளியே அனுப்போம். ஆடு என்ன பண்ணும், இந்த சைடில் இந்த சைடில் இந்த சைட்லெல்லாம் கொஞ்சம் 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 தெரியும். ஸோ நிறைய பேர் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ளுகிற பல பேர் நிஜமாகவே அவ்வளோ புக்கை படித்தவங்கலாம் கிடையாது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெராஜிட்டு அதிலேருந்து கோட் பண்ணி இதிலேருந்து கோட் பண்ணி நாங்கள் நிறைய படித்தவங்கன்னு காட்டுகிற ஒரு மித்து இருக்கும். இதெல்லாம் தான் இந்த படித்தவங்களுக்குள்ள பிரச்சனை. படிக்காதவன் ரொம்ப நல்லவன், படித்தவன் வந்து ஏமாற்ற பார்ப்பான். ஒரு ஜோதி வடிவாக சிவபெருமான் நிற்கிறாரு. பிரம்மா அன்னப்பட்சியினுடைய வடிவம் எடுத்துக்கிட்டு மேலே தலையை பார்க்க போகிறாரு. பெருமாள் பன்றி வடிவம் எடுத்து பூமியை கொடைஞ்சிக்கிட்டு பாதத்தை பிடிக்க போகிறாரு. ஸோ அடக்கமாக இருந்த பெருமாளுக்கு பாதமாவது கிடச்சிது. இந்த அன்னப்பட்சி எடுத்து மேலே போனார் இல்லையா, அவர் போயினேங்கிறாரு. மேலேருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுது. தாழம்பூன்னு எங்கேருந்து வரேன், சிவனுடைய தலையிலேருந்துன்னு. எவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு என்ன தெரியும். அப்போது சரி நம்மளால முடியாதுன்னு சொல்லி தாழம்பூவை ஒரு பொய் சொல்லு, நான் சிவன் தலையில் வந்து இந்த தாழம்பூவை கொண்டாந்துருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லணும்னு. அதே மாதிரி பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கும் நிறைய இடத்துங்களில் கோயில் இருக்காது. ஏதோ 1 or 2 இடத்துல இருக்கும். புஷ்கர் பிரம்மா அங்கே இருக்குது, சிதம்பரம் கோயில் தனியாக ஒரு சின்ன சந்நிதி இருக்குது. அந்த மாதிரி தான் பொய் சொன்னதுனால தாழம்பூவுக்கு பூஜையில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி அறிவு என்பது எப்பயுமே நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். அதனால் பேசாமல் கடவுளை ஒரு சிம்பிளிஃபைடாக இன்னோசென்ட்டாக இருந்து கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்னு சொன்ன நிலையில் ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு ஜபம் பண்ணிகிட்டு இருந்தால் உருப்பிட்டுருவாங்க. இந்த புக்கிஷ் நாலேஜுக்கு போனாங்கன்னா இப்படியெல்லாம் ஏமாற்ற தோணும். இல்லாத அறிவு இருக்கிற மாதிரி காட்டணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும், இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த வியாதி பெரிய பெரிய ஆளுங்களுக்கே இருந்தது. வினோபா பாவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து நான் எவ்வளோ வருஷமாக பூதானம் கோதானம் ஸ்ரத்தாதானம் சிரமதானம்லாம் பண்ணுறேன், எனக்கு மனசில் சந்தோஷமே இல்லையே அப்படின்னார். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், வனாந்தரங்கள்லேயும் காடு மூடில் இருக்கிற சின்ன சின்ன பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கல்லுக்குள்ளுக்கிற தேரைக்கும் கூட வேலைக்கு சோறு போடுற ஒரு பகவான் இருக்கான். நீ யாருக்கு 4 பேருக்கு வந்து எதுக்கும் விளங்காத லேண்டு தான் கொடுப்பானுங்க, தானம் கொடுக்குறவங்க. நல்ல லேண்டாக கொடுத்துட்டு போனானுங்க, அதை கொடுத்துட்டு நான் செஞ்சேன்னு நினச்சின்னு இருக்கு இல்லையா, அதனால தான் உனக்கு சந்தோஷம் வரலன்னு அப்படின்னு. அப்போ தானம் செய்கிறவன் நிஜம் ஃபஸ்ட்டு ப்ரீரெக்விசிட் என்னென்னா விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு செய்யணும். ஸோ அந்த நிலையில் எத்தனை பேர் தானம் பண்ணுவான். ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு டியூப் லைட்டு இல்லை அவன் பேர் எழுதணும்னு நினைக்கிறவன் ஒரு தண்ணி பானையை வச்சுவிட்டு அதில் என் பேர் எழுதணும்னு சொல்கிறவன்லாங்கிறான். இல்லை இதெல்லாம் கடவுள் அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் எழுதவே மாட்டான். இவன் கடவுள் கொடுத்தா ஒரு 150 ரூபாய் சொம்புக்கு பேர் எழுதணும், ஒரு டியூப் லைட்டுக்கு பேர் எழுதணும்னு நினைக்கிற ஒரு அஜ்ஞானம் ஜனங்கக்கிட்ட இருக்குது. அதனால் ஹை லெவல் என்னென்னா விடுவாய் விடுவாய் வினையாமே, நான் செஞ்சேங்கிற எண்ணமே இருக்காது. என் கடன் பணி செய்து கிடப்பது எனும் கடன் அடியனையும் தாங்குதல். அப்புறம் நாம் செய்யலேங்கிற எண்ணத்தோடு செய்கிறதுக்கு பலன் உண்டு. நாம் செஞ்சோங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் அந்த பலன் இல்லாமல் போய்டுங்கிறது தான். அதனால் நீங்கள் பார்க்குற மிகப்பெரிய மேதாவிகள் எல்லாமே வந்து ஒரு வகையில் வேனிட்டி ஆஃப் நாலேஜ்னுவாங்க. ஆனால் நகி நகி ரஷதி டுக்ருங்கரனேன்னு ஆதிசங்கரர் காசியில் டுக்ருங்கரனேன்னு ஒரு சான்ஸ்கிரிட் கிராமரை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்களாம். இவர் சொன்னால் எதுக்குடா இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேனர், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா உருப்பிட்டுருவேன், இதெல்லாம் உனக்கு உதவ போகிறதில்லைன்னார். அதனால் த மோர் யூ கோ இன் டு திஸ் டைப் ஆஃப் புக்கிஷ் நாலேஜ் யூ வில் நாட் கெட் த ஜெனியூன் நாலேஜ். அதில் ஒரு வேனிட்டி வந்துடும், ஒரு பகட்டு வந்துடும், தனக்கு தெரியாதது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வந்துடும். அதனால் இதிலெல்லாம் மாட்டிக்காமல் இருந்தால் நல்லது. குலவித்தை கல்லாமல் பாகம்படும். அதாவது கடவுளுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னு நினச்சாருனா
அந்த நாலேஜ் அவர் உனக்கு கொடுப்பார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதுக்கு முன்பிறவிகளில் நீ பண்ணியிருப்பில்ல, படிச்சிருப்பில்லையா, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை கடவுள் வெளிப்படுத்துவார், தேவைப்பட்டால் அதை வெளிப்படுத்துவார். அதனால் நீ எதையும் தேட தேவையில்லை, எல்லாமே தான் கல்லாமல் பாகம் போடும், படிக்கவே தேவையில்லை. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு கடவுள் கடிச்சிட்டாரு, சிவகோசரியாருக்கு எங்கே கடிச்சார்? இன்றைக்கி மணி அடிச்சுன்னு தான் உட்காந்துக்கிறார், கண்ணப்பன் சிலைக்கும் சேர்த்து. ஸோ ஆல் திஸ் சர்ச் ஆஃப் நாலேஜ் வில் புட் யூ இன்டு மோர் ஆஃப் அரகன்ஸ் அண்ட் வேனிட்டி. இதில் போய் மாட்டிக்காமல் ரொம்ப கள்ளம் கப்படம் இல்லாதுன்னு இருக்கும். தான் பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், பிளஸ்டட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம்னார். ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கபடமற்ற நிலையை யார் கடவுளை அணுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அர்த்தம். அதனால் கண்ணை முன்னு சும்மா இரு சொல்லறது தான் கரெக்டான ஆன்மீகம். இந்த புக்கு அதில் இருக்கிறத படித்து 4 பேரை கன்வின்ஸ் பண்ணணும், நம்மளை மேதாவின்னு நினைக்கணும் அப்படின்னாக்கா உருப்படுறதில்லை. காஞ்சியில் மகா பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பெரிய வேத ஸ்காலர் ஒருத்தர் போனார். போயிட்டு அவர்கிட்ட, பெரியவா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன சம்சயம் அப்படின்னாரு. சம்சயம்னா ஒரு டவுட்டுன்னு அர்த்தம். என்னன்னாராம், இந்த மாதிரி பகவத்கீதையில் அப்படின்னு ஆரம்பித்தார். அவர் பெரியவாளுக்கு ஒரு சேர் போடு அப்படின்னு அவர் சேரில் உட்கார வச்சு, ஐயா நான் இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு சின்ன சம்சயம்தான் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும்னாராம். அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சதான் நம்மளை குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பல விஷயங்கள் இந்த மாதிரி தான். அதாவது அந்த ஆளுக்கு தெரியும் எல்லாம், தன்னுடைய மேதாவிலாசத்தை பரமாச்சாரியர்கிட்ட காட்டிட்டு அதுக்காக அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க. பரமாச்சாரியாருக்கே பல விஷயங்களை சொன்னவங்க இருக்காங்க. இப்போ முருகருங்கிறவர் சனத்குமார மகரிஷி தான் அப்படிங்கிறத பரமாச்சாரியர் சொன்னவர் ஒரு உபன்யாசகர் தான். அவர் ஸ்கந்த புராணத்தில் இத்தனாவது சாப்டரில் இந்த மாதிரி இருக்குது, அந்த சனத்குமார மகரிஷி தான் முருகர்னு எல்லோரும் கும்பிடுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் உண்டு. சில பேர் ஒன்றும் இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நார்மலாக தலையில் முடி இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை. முடி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கொஞ்சம் முடியை இப்படி இழுத்து விட்டு இப்படி இழுத்து விட்டு ரொம்ப அந்த மாதிரி சரக்கு இருக்கிறவங்க அதை காட்டுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டான், இல்லாதவன் இருக்கிற மாதிரி காட்டுவான். குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து மகிழ்ச்சியை பெற்ற நிலையில் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி மட்டும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து ஏன் துன்பத்தை வரமாக யாசிக்க வேண்டும்? இதெல்லாம் அந்த கதை கேட்குற ஜனங்களுக்காக அந்த காலத்தில் புராணத்துக்காரங்க சேர்த்துக்கிறது. இதெல்லாம் எந்த பாரதத்துலேயும் எந்த ராமாயணத்துலையும் இல்லை. இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இதை கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி இப்படிலாம் சொல்கிறது, அது இப்படி இது இப்படின்னு, அது மாதிரிலாம் புராணங்களில் கிடையவே கிடையாது. குலதெய்வம் தெரியாமல் வேறு ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழிபடுவது குலதெய்வத்தின் சாபத்தை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று ஏகன் அநேகன், ஒரே ஆள் தான் எல்லா கடவுளும். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. சாஸ்திர நாமத்தை சொல்லி எந்த கடவுளை கும்பிடுறோமோ அவன் ஒரே கடவுள் தான். நீ விஷ்ணு சாஸ்திரம் பாரு, எந்த சாஸ்திர நாமத்தை வேணா பாரு, அதில் நிறைய விஷயம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு யாராவது எழுதியிருப்பாங்க, இவங்க என்ன சொந்தமாக கற்பனை பண்ணி இல்லாததா சொல்ல போகிறாங்க, அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிராண்டி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. மற்ற சகஸ்திர நாமங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி போடுவாங்க, சுலபாய அப்படின்னா நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் அவங்கள அப்படின்னு அர்த்தம். சுசிலாயன்னா நல்ல குணங்களோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே இப்போ ஒரு சஷ்டி கவச்சம் எழுதுகிறாங்க. கந்த சஷ்டி கவச்சமாகட்டும், ஸ்கந்தகுரு கவச்சமாகட்டும், சண்முக கவச்சமாகட்டும், மூணுலேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எல்லோரும் காலை காப்பாற்று, கணக்காலை காப்பாற்று, தொடையை காப்பாற்று, பிட்டத்தை காப்பாற்றுன்னு தான் கேட்டுன்னு உட்காந்துக்க போகிறான். இல்லாத பார்ட்ஸை பற்றி காப்பாற்றுறதை பற்றி யாருமே சொல்லிட முடியாது. இதெல்லாம் அவனுக்கு தோணுன மாதிரி ஒவ்வொன்று எழுதுகிறான், அவ்வளோதான். அதாவது இதெல்லாமே இந்த நாலெட்ஜு வேனிட்டிக்கில் வர்ற விஷயங்கள் தான். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சும்மா இரு சொல்லற, வாய முன்னு கம்முன்னு உட்காந்து சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனே அப்படின்னு. அதனால் காமாக இருந்தால் எல்லா நாலேஜும் நம்மக்கிட்டேயே இருக்குது, நம்ம போய் எதுவுமே தேட தேவையில்லை. தேட ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அந்த மேய்ஞ்ச நுனிப்புல்ல காட்டணுங்கிற ஒரு பகட்டு புத்தி வந்துடும். அதனால் இந்த வம்பலமெல்லாம் மாட்டிக்காமல் இருந்தாவே நல்லது.
ஹஸ்தினாபுரத்தில் கதறிய பாஞ்சாலிக்கு துவாரகையிலிருந்து சேலை வழங்கியவர் கண்ணன். அமெரிக்காவில் இருந்து வரும் ஒரு அடியவரின் அழுகுரலுக்கு ராமராஜ்யத்தில் இருந்து அபயக்கரம் நீட்டுபவர் சிவசங்கர தேசிகனாக இருக்கிற தாங்கள். கடல் கடந்து கேட்கும் அழுகுரலுக்கு தங்களை அபயக்கரம் நீட்ட வைப்பது அந்த அடியவரின் தகுதியா, நம்பிக்கையா அல்லது சரணாகதியா? சோல் மேட்டிங்னு உண்டு. இது முன்பிறவிகளில் என்று நீ அன்று நான் அப்படின்வாங்க. என்னைக்கு சிவன் வந்தாரோ அன்றைக்கே நம்மளும் வந்துட்டோம்னு அர்த்தம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், அடே அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ காலங்களாக ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒன்றை புரிஞ்சிக்க முடியுது, உனக்கு என்ன புரிய முடியலங்கிற மாதிரி. அப்போது உலகம் பூராவும் ஒரு ஆத்மாக்களுக்கான சம்பந்தம் இருக்குது, ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. அது நான் சொல்லியிருக்கேன். இது அந்த உடம்பு தான் அந்த அதிசயத்தை நடத்துது, நீங்கள் நினைக்க வேணான்னு கூட சொல்லியிருக்கேன். நான் பத்ரிநாத் ஆசிரமம் போகிறபோது ஒரு பெங்காலி என் பக்கத்தில் பஸ்ஸில் இருந்தார். நான் அப்போல்லாம் அந்த ஐடியெல்லாம் ஷேவ் பண்ண மாட்டேன், ஷர்ட் போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு கருப்பு கலர் வேஷ்டி கட்டின்னு ஒரு ஜுவல்னா போய் தான் வச்சுருப்பேன். அவர் நான் ரொம்ப ஏழைன்னு சொல்லி எனக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தாரு, செலவுக்கு வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு. நான் இல்லை எனக்கு வேணாம் இதெல்லாம். அவர் இல்லை நீங்கள் ஒண்டியில் போட்டுருங்கன்னார். சரின்னு ஒரு கவருக்குள்ளே பேனர்ஜி 24 பர்கானா சட்டர்ஜி பிபி சட்டர்ஜின்னு எழுதி வச்சுக்கினேன் ஜோபியில். நான் போய் அங்கே கோயிலில் போட்டேன், அவரை நினச்சி ஒண்டியில் போட்டேன். நான் வந்தப்புறம் ஒரு மெட்ராஸுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இன்னும் இருக்கும், லெட்டர் தேடி பார்த்தா கிடைக்கும், 8 வரல. புக்கில் கூட ஒரு தடவை சம்ரஷ்ணா மேக்சினில் போட்டோம். சாமி என்ன அதிசயம், நானும் என் ஒய்ஃபும் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போகிறதுக்காக ஒரு இடத்துல இறங்கிட்டோம். அப்போ குதிரை என் பொண்டாட்டி கங்கையில் தள்ளிச்சு. ஓடுற கங்கையில் உளுந்த பொம்பளை யார் காப்பாற்ற போகிறாங்க? அப்போ நீங்கள் தண்ணியில் குச்சி என் ஒய்ஃபை காப்பாற்றினீங்க, என்ன ஒரு அதிசயம் அப்படின்னாரு. இது நிஜமாகவே எனக்கு தெரியாது. இது அப்போ கடவுள் நமக்கு அவனுக்கு ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த பஸ்ஸில் நான் ஏன் போகணும், அவங்க எனக்கு 5 ரூபா கொடுக்கணும், நான் அந்த 5 ரூபா கொண்டு போய் கேதார் வண்டியில் ஏன் போடணும்? இப்படி பல அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும். ஆட்டு வித்தால் 60 ஆடாதாரே, கூட்டு வித்தால் 60 கூடாதாரேங்கிற மாதிரி எல்லாத்தையும் இணைக்கிற ஏதோ ஒரு பெரிய அருள் உலகத்தில் இருக்குது. அண்டு இது எல்லாரையும் கருவியாக யூஸ் பண்ணுது. ஒரு பல்பு எரியணும், மைக்கு வேலை செய்யணும்னா 2 டெர்மினல் வேணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அந்த மாதிரி யார் உயர்ந்த நிலைகளை தொட்டு அருளில் கொஞ்சம் அதிகமாகறாங்களோ அவங்கெல்லாம் பாசிட்டிவ். யார் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ உயர்நிலைக்கு அடைவதுக்கு அவங்கெல்லாம் நெகட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் கட்டாயம் ஹீட்ரு வேலை செய்யும், பல்பு எரியும், ஏசி வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு மகான் என்பவன் ஒரு கருவி, இஸ் எ பாசிட்டிவ் டெர்மினல். அவங்க மூலமாக பயனடைகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மைனஸ் நெகட்டிவ் டெர்மினல். இந்த ரெண்டும் சேருகிற போது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்லை. உலகத்தில் யாருமே பெரியவங்கெல்லாம் கிடையாது, எல்லாரையும் கடவுள் ஒரு மாதிரி தான் படைச்சிருக்கான். பட் யூ ஷுட் பி ஹாப்பி தட் யூ ஆர் chosen பை காட் டு பிளே ஹிஸ் ரோல் இன் எ கிவன் கண்டெக்ஸ்ட். தேவைப்படுகிற போது கடவுள் உன்னை கருவியாக்கி ஒரு நல்ல வேலையை செய்கிறான். அது மூலமாக ஆன்மீகம் உலகத்தில் வளருதுங்கிறது ஒத்துக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். வி ஆர் ஏ டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காடுங்கிற மாதிரி. அதர்வைஸ் எல்லாரையும் கடவுள் ஒரு மாதிரி தான் படைத்தார். இப்போ மலை மேலேருந்து பெய்யும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த புறவெளியில் வர்றபோது இந்த டஸ்ட் கிஸ்டெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பொல்யூட் ஆகும். பூமியில் விழுற போது ஆற்றுலேயும் போகலாம், கடல்லையும் விழலாம், வயல்லையும் விழலாம், சாக்கடையிலையும் விழலாம், கலர் நிலத்திலையும் விழலாம். அந்த மாதிரி எல்லாருமே கடவுள் தான். அப்போது ஒவ்வொன்றும் எந்த சர்ஃபேஸில் போய் விழுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் நடக்கும். ஒரு ஆள் 2 கிளியை காட்டில் பிடிச்சான். ஒன்று ஐரு வீட்டில் கொண்டாந்து கொடுத்தான், ஒன்று கசாப் கடைக்காரன் வீட்டில் கொடுத்தான். ரெண்டும் ஒரே காட்டில் பிடிச்ச கிளி தான். ஒரே நேரத்தில் தான் அந்த ஆள் கொண்டாந்து 2 பேர்கிட்டையும் கொடுத்தான். கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா இந்த ஐரு வீட்டில் இருக்கிற கிளி மாங்கல்யம் தந்தனா வேணால் சுகலாம் படுறதுன்னு சொல்லினுக்குது. அந்த கசாப் கடைக்காரன் வீட்டில் இது வெட்டு குத்து அப்படின்னு சொல்லினுக்குது. அதனால் நம்ம எல்லாருமே ஒன்று தான். நாம் பிறந்த இடம், பழைய பிறவிகளுடைய வாசனாதிகளால் நம்மிடத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், இதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு வகையில் உயர்றோம், ஒரு வகையில் கீழே இருக்கோம். இவ்வளோதான் வித்தியாசம். இல்லைன்னா we are all equal. No one is big, no one is small. இத்துணையும் பேதம் வராது அப்படின்றது. பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதிலும் இளமே. நம்மளோட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நம்ம மெரசலாக வேண்டியதில்லை, யாரையும் நம்மளோட சின்னவங்கன்னு நம்ம ஹியூமிலியேட் பண்ணவும் வேண்டியதில்லை. காந்தாரியின் சாபத்தை
பகவான் கிருஷ்ணர் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். அதே போல உத்தங்க மகரிஷி என்ற முனிவர் ஒரு வனாந்தர பிரதேசத்தில் நீரின்றி தாகத்தால் வாடிய போது பகவான் கிருஷ்ணரை சபிக்க தனது கமண்டலத்தில் நீர் எடுத்த போது அதை தட்டிவிட்ட பகவான் கிருஷ்ணர் முனிவரின் சாபத்தால் தனது தவ வலிமை குறைந்து போவதில் தனக்கு விருப்பமில்லை என்றும் தர்மத்தை காக்கவே அவ்வாறு செய்ததாகவும் கூறியிருக்கிறார். ஒரு முனிவரின் சாபத்தால் இறைவனது தவ வலிமையோ அல்லது தெய்வீக சக்தியையோ குறைக்க முடியுமா? இவங்க யாருன்னு பார்க்கணும். ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், தசரதன், இவங்கெல்லாம் யார்? உலகத்தில் நம்மள மாதிரி வந்தவங்க, மானுஷ ரூபேன அப்படிங்கிற மாதிரி. அப்போது தசரதன் என்ன பண்ணுறான்? ஒரு அம்பு விட்டு கொள்றான் தெரியாமல். அந்த சாபத்தினால அவன் புத்திர சுகத்தால் வாடணும்னு இருக்குது. அதனால ராமரெல்லாம் பிரியிற மாதிரி அவனுக்கு தலையெழுத்து வருகிறது. புராணங்களில் வர பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் பல்வேறு விஷயங்களை உணர்த்துவதற்காக வருகிற விஷயங்களை தவிர இதெல்லாம் நிஜமாகவே நடந்ததா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு மாடல் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாடல் கணக்கு இருக்கும், அதை பார்த்து நீ கணக்கு போடணும். அதனால் என்ன பண்ணால் என்ன வருங்கிற மாதிரி விதவிதமான இதெல்லாம் இருக்குது. இப்போ கிருஷ்ணருடைய வேலை என்ன? மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமதுரை தான் பிறந்தான். பூமியில் பாப்புலேஷன் ரொம்ப இருந்துச்சு, அதை குறைக்கிறதுக்காக கிருஷ்ணருடைய அவதாரம் நடந்தது. அவர் வந்திருந்தால் ஒரே நேரத்தில் உலகத்தை பூரா அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கொண்டுக்கிட்டே வந்தார். கடைசியில் தன்னுடைய சாவையும் அவர் நிர்ணயிக்கணும். ஏன்னா உலகம் அழியுதுன்னா அவரும் தானே அழிஞ்சாகணும். அதனால் ஒரு முறை அவர் சாபம் கொடுக்குறார், என் 100 பிள்ளைங்களையும் கொண்டுட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய சாபத்தை இவர் அங்கீகரிக்கிறார். சரிம்மா, நானும் உன் சாபத்துக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லோரும் குருஷேத்திரத்தில் முடிஞ்சு போகிறாங்க. கிருஷ்ணர் லாஸ்ட்டில் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாரு. தூரத்துலேருந்து ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தவன் இப்போ ஜரான்ற வேடனாக பிறந்திருக்கான். அது மானோட ஃபேஸ் மாதிரி தெரியுது. அதனால அவன் விடுறான். அது என்ன, இந்த துர்வாச ரிஷி கிட்ட சாபம் வாங்கின புள்ளதாச்சி மாதிரி வயிற்றில் ஒரு உலக்கையை கட்டிக்கின்னு, இரும்பு உலக்கையை கட்டின்னு போய் இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சாமின்னு கேட்குறாங்க. உலக்க பிறந்து உங்கள் கலம் நாசமாகும்னு சொல்லிட்டு பலராமர் சொல்கிற, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அந்த உலக்கி எண்ணெயான நதியில் கழிச்சிட்டுங்கிற சாம்பல் மாதிரின்னு. அது ஒதுங்குது, அதில் புல் முளைக்குது. இவனுங்க நல்லா தண்ணி அடிச்சுட்டு இந்த எதுகுலத்து பிரின்சரெல்லாம் அடிச்சிக்கின்னு சாகுறாங்க. அதில் ஒரு இரும்பு பிட்டு அவங்ககிட்ட கிடைக்குது, ஜரான்ற வேடங்கிட்ட. அவன் அம்பு மண்ணில் அதை ரெடியாக வச்சுன்னு இருக்கான். அப்போது பாண்டவக்குலாம் அழியிறது தான் அவருடைய சாபம். அதிலிருந்து வந்த ஒரு பிட்டை வச்சு தான் இவன் அம்பு பண்ணான். அவன் ராமாயண காலத்தில் வாலி வதத்தில் ராமர் அவனுக்கு வரம் கொடுத்தாரு, அடுத்த பேரில் நீ என்ன கொண்டுடுன்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் வேரியஸ் இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன்ஸ், நாட்ஸ்ன்னுவாங்க. அதை வச்சு மகாபாரதமும் ராமாயணமும் எழுதப்பட்டதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது ரெண்டுத்தையும் எவ்வளோ தடவை கேட்டாலும் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிக்கினேக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு துப்பறிவும் கதையில் முடிச்சுன்னுவாங்க. இவங்க பண்ணியிருப்பானா கொலை, அவன் பண்ணியிருப்பானாங்கிற மாதிரி. அப்படி தான் கிருஷ்ணர் வந்த வேலை உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்தார். அதை அவர் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு போனார், அவ்வளோதான். இல்லைன்னா இது ஏற்கனவே நிர்ணயமான விஷயந்தான், உலகம் அழியணும், அதுக்காக தான் கிருஷ்ணர் வந்திருக்காருன்றது. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி பற்றி விளக்கவும். ஸ்தலம்னாக்கா எந்த இடத்துல அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நார்மலாக அந்த காலத்தில் எந்த கோயில் இருந்தாலையும் அதுக்குன்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். தீர்த்தம்னா என்ன, ஒரு ஆறு, குளம் ஏதோ ஒன்று இருக்கும், அதுதான் தீர்த்தம். ஸ்தலம், தீர்த்தம். மூர்த்தம்னாக்கா அங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய விக்கிரகம், ராமரா கிருஷ்ணரா யாருன்றது. அதனால் இந்த மூணும் சேர்ந்தது ஒரு கோயிலுடைய விசேஷம்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்குது, எந்த கடவுள் அங்கே இருக்குது, அந்த இடத்துல எந்த புண்ணிய தீர்த்தம் இருக்குங்கிற மாதிரி. இன்றைக்கி புண்ணிய தீர்த்தங்களே இல்லாத கோயிலுங்களும் நிறைய இருக்குது இல்லையா? கோயிலுங்கள் எல்லா இடத்துலையுமே தண்ணிக்கு வசதி இருக்கா? இன்றைக்கி கிடையாது. அதனால் இது ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், 3 விஷயம் சொல்லுவாங்க. மாசி மகத்தின் சிறப்பு பற்றி விளக்கவும். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. தை மாதத்தில் பூசம், பங்குனி மாதத்தில் உத்திரம், வைகாசி விசாகம். இந்த மாதிரி மாசி மாதத்தில் மகம்னு அர்த்தம். அந்த மக நட்சத்திரங்கிறது சனீஷ் பகவானை பிரீதி செய்யக்கூடிய ஒரு இது. அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற போது சொன்ன வார்த்தை, மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் அப்படிங்கிறார்.
இந்த மகம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து சேட்டனுக்கு சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி எனக்கு நீ ஆயிட்டு இப்படிலாம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு அர்த்தம். ஸோ 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இம்பார்ட்டண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், அப்புறம் ஆடி கிருத்திகை, ஆவணி அவிட்டம் இல்லையா, எப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவுட் ஆஃப் தி 27 stars, they give importance for 12 stars during 12 months. அண்ட் நீங்கள் அன்னவரம் சத்யநாராயண சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து மாசி மகம் விசேஷம். ஏன்னா சத்யநாராயண சுவாமிங்கிறது யார்? ஹரிஹர இரண்ய கர்ப்ப வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி. பிரம்மா விஷ்ணு சங்கரன் ப்ளஸ் வெங்கடாஜலபதி சேர்ந்தது எதுவும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சத்யநாராயண சுவாமி. அவருக்கு அந்த நாள் விசேஷம்னு அவங்க வச்சுருக்காங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி விளக்கவும் பாபா. இதெல்லாம் நம்மள மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்களை வைத்துக்கொண்டு நாம் வைத்திருக்கக்கூடிய சடங்குகளும் சம்பிரதாயங்களும். ஒரு துருக்கங்கிட்டையும் புத்த மதத்தை சேர்ந்தவங்ககிட்டையும் கிறிஸ்டியன்கிட்டையும் ஜூஸ்கிட்டையும் போய் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு அவன் போடாண்டுவான். அதனால் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய லோக்கல். இப்போ உன் பர்த்டே உனக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு, உன் நட்சத்திரம் உனக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு இல்லையா. இட்ஸ் நாட் தட் எவ்ரி ஒன் வில் ரிமெம்பர் தட், எவ்ரி ஒன் வில் செலிப்ரேட் ஆல் தட். அதனால் ஒவ்வொரு மதம், எத்தனையோ மதங்கள். ஆதிசங்கர் இருந்தபோது 72 விதமான மதங்கள் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு ஆளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். அது எல்லாத்தையும் மாற்றி ஒரு சனாதன விஷயமாக கொண்டாந்து அதை 5ஆக பிரித்தார். சூரியனை கும்பிட்றது, முருகனை கும்பிட்றது, விஷ்ணு கும்பிட்றது, அம்பாளை கும்பிட்றது, கணபதியை கும்பிட்றது, இந்த மாதிரி அதை பிரித்தார். ஷண்மதங்கள் 6 விதமான வழிபாட்டு தத்துவங்களை மாற்றினார். இல்லைன்னா அதுக்கு முன்னால் அது 72 இருந்திருக்கும், அதுக்கு முன்னால் அது இன்னும் எத்தனை இருந்திருக்கும். எல்லா மதங்கள்லேயுமே இது ஒரு ப்ராப்ளம். அது ஒரு புத்த மதம் இருக்குன்னா அதில் மகாயான புத்த மதம், ஹீனாயான புத்த மதம்ன்றான். ஜெயின் எடுத்துக்கிறாக்கா அதில் திகம்பர ஜெயின்னு ஸ்வேதாம்பர ஜெயினுங்கிறான். ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜன் எடுத்துக்கிறீங்கனாக்கா அதில் பெந்தகோஸ்து, ப்ராட்டஸ்டண்ட்டு, இங்கே கேத்தலிக்குன்னு பிரிச்சிருக்கானுங்க. இன்னும் கோட்டையம் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அவங்க மகாத்மா காந்தியை கும்பிட்றானுங்க. அந்த மொட்டையை எதுக்கு அவங்க கும்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று. இப்போ உங்கள் குடும்பங்கள்லேயே நிறைய பேர் நீங்கள் படையெல்லாம் போட்டு கும்பிட்றீங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்கள் குடும்பங்களில் இறந்து போன யாரோ பெரியவங்க. ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் உடன்கட்டை ஏறி இருப்பாங்க, அவங்களே கடவுளாயிட்டாங்க. இப்படி பல வழக்கங்கள் இருக்கிறது. இப்போ பாட்டையா சாமின்னு வாங்க, நிறைய கிராமம் பள்ளச்சி பக்கமெல்லாம் பாட்டையா அப்படின்வாங்க. பாட்டை யார்? அவங்க கிராமத்தில் இறந்து போனால் யாரோ ஒரு தாத்தா, அவங்க சொந்தத்தில் இருந்து ஒரு தாத்தா, அவர் தான் பாட்டையான்றது. இதெல்லாம் நீ ஏதோ பெரிய ராமர் கிருஷ்ணர் இயேசு மாதிரி கொடல்நிலையை அடைஞ்சிட்டவங்க நீங்கள் நினச்சிக்கவே தேவையில்லை. உனக்கு யாரை பிடிக்குது? இப்போ பரமாச்சாரர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும், ஒரு சன்னியாசி மனித வடிவத்தில் வந்தார். ஆனால் நிறைய பேர் அவரை தவிர வேறு எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அண்டு ராகவேந்திரரை கும்பிட்றவங்க அவரை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம். ஸ்ரீ பாபாவை கும்பிட்றவங்க ஸ்ரீ பாபாவை தத்தி யாரையும் கும்பிட மாட்டோம், சத்யசாய் கூட கும்பிட மாட்டோன்னுவாங்க. இதெல்லாம் லோகோ பின்ன ருசி. லோகோ பின்ன ருசின்னா அவனவனுக்கு ஒரு டேஸ்ட்டு, அந்த மாதிரி கும்பிட்றான். அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனர். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அவனுக்கு எது பிடிக்குதோ அது. எல்லாமே பாயசம் தான். பாயசம்னா அதில் பால், முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரம், எல்லாம் சர்க்கரை எல்லாம் இருக்கும். அதில் அரிசி பாயசம் இருக்குது, இது பைத்தம்பருப்பு பாயசம் இருக்குது, ரவை பாயசம் இருக்குது, சேமியா பாயசம் இருக்குது, ஜவ்வரிசி பாயசம் இருக்குது. எல்லாம் பாயசம் தானே. அந்த மாதிரி பேசிக் ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்னு கர்நாடகத்தில் ஒரு பாட்டு இருக்குது. ராமநாமம் என்று சொல்லக்கூடிய பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் தான் சக்கரைங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் லைக்கிங் அண்ட் டிஸ்லைக்கிங். எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங் இல்லை. பைத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா விசேஷம், சேமியா விசேஷம் இல்லை நீ ஏன் சொல்கிற? நிறைய பேர் சேமியா பாயசம் தான் பிடிக்கும் இல்லையா. இன்னும் நிறைய பேருக்கு ஜவ்வரிசி பிடிக்கும், வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லி உங்கள் பாட்டி கொடுப்பா. சடாரி அல்லது சடகோபம் என்பது பெருமாளின் திருப்பாதங்களை பொறிக்கப்பட்ட ஒரு கிரீடம் போன்ற அமைப்பாகும். சடாரி வைப்பதன் மூலம் பக்தர்களுக்கு பெருமாளின் திருவடி ஸ்பரிசம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இது பற்றி தங்களது கருத்து? சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உள்ளனாகவே இல்லாதது ஏன் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய பாசுரம். அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கடவுள் இருக்கிறதாக நம்பப்படுகிறது.
இப்போ நம்ம மனித உடலில் பாதங்கள் என்பது விஷ்ணு பரமாக இருக்கின்றன. பாதம் என்பது விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் வந்து அந்த சடாரி, அந்த இதுக்குள்ள தலையில் வைக்கிறாங்களே சடாரியில் மேலே 2 பாதம் போட்டிருக்கோம். இது அவங்க வைக்கிற போது நீ பெருமாளை நினச்சிட்டு பெருமாளுடைய பாதம் உன் தலைமையில் இருக்குதுன்னு நம்புறதும் நம்பாது போகிறதும் உன்னோட ப்ராப்ளம். அப்போ சாமி ஒரு சத்திரத்தில் படுத்துனுக்கிறாரு. அப்போ சிவபெருமான் வந்து அவர் தலைமையில் தன் 2 பாதம் படுற மாதிரி இப்படி இடிச்சுக்கிட்டு உட்காந்துப்பார். ஏதோ தூக்க கலக்கத்தில் எவனோ கிழவன் கடறான் கஷ்டப்படுறான்னு அவர் தலையை திருப்பி வச்சு படுக்கிறாரு. சிவன் திருப்பி அந்த பக்கம் திருப்பி அவன் காலை இருப்பான். இதுக்கு திருவடி தீட்சைன்னு பேர். இப்போ வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு பெரிய சாப்டரே எழுதியிருக்காரு திருவடி தீட்சைன்னு சொல்லி. இருந்தால் படிங்க 4 வரி. ஸோ உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும், அதனால் பெருமாள் பாதம்ன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. மற்ற மதத்தில் இருக்கிறவங்க இதை நம்புவான்ற இல்லையா? அவங்கவுங்களுக்கு ஒரு வழி. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவ பூகபாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரமவேகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவம் மகத்துவம் பரம கைவல்ய நிமலம். 19th century தமிழ். இதெல்லாம் உங்களுக்கு கைவல்யம்னா என்னன்னு என்ன தெரிய போகுது. அதனால் தமிழ் கூட மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் அதனுடைய டோன் எல்லாம் மாறுது. களப்பிரர்கள் இவங்கெல்லாம் நம்மளை ஆண்ட காலமும் ஒன்று இருந்தது. அப்போ மணிப்பிரவாளம் அப்படின்வாங்க. மணிப்பிரவாளம்னா என்ன? அவங்க பாஷையும் நம்ம பாஷையும் சேர்ந்து உருவான ஒரு புதிய பாஷை. ஆனந்த விகடன்லேயே 50 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் வணக்கம்னு எழுத மாட்டான், உபய குசோலபரின்னு. அந்த உபய குசோலபரிங்கிறது இந்த கலப்பில் வந்த வார்த்தை. அதுக்கப்புறம் தான் அதை வணக்கம்னு மாற்றினாங்க. ஸோ நீங்கள் நமஸ்காரம் அப்படிங்கிறீங்க, இது தமிழ் வார்த்தை கிடையாது. ஸோ பல விஷயங்கள் அப்படி தான். பொதுவாக வராகர், பெருமாள், நரசிம்மர் ஆகிய தெய்வங்களுக்கு மூல மந்திரம் உண்டு. இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு மூல மந்திரம் உள்ளதா? உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மூலம்தாங்குது, அது ஓம். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ என்ன. எல்லா சத்தத்தில் இருக்கிறது என்ன? ஓம்காரம். ஓம்கார துட்பொருளே அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஆளாளுக்கு ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு விதமாக இவங்க காயின் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இது மந்திரம் அது மந்திரங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ஒவ்வொரு ஆச்சாரியனும் அவனுக்கு ஏற்ற மாதிரி சொன்னான். இப்போ நீங்கள்லாம் வந்து சங்கரன் சிவசங்கர் சொல்லுங்க. எந்த புராணத்தில் சங்கரன் சிவசங்கருங்குது? உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் சங்கரன் சிவசங்கர் சொல்லுங்க. எந்த புராணத்திலும் இதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லை. நம்ம சங்கரன் சிவசங்கரத்தையே சொல்லுவோம். பாட்டு பாடுங்க. சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.